இரைப்பை புண் அதாவது ஸ்டமக் அல்சர் எப்பொழுது தீவிரமடையும்? நம்மளோட ஸ்டமக் பாத்தீங்கன்னா டைஜஷனுக்காக ஒரு முக்கிய உறுப்பு. அந்த ஸ்டமக்கை ப்ரொடெக்ட் பண்றது இன்னர் மியூகோசல் லைனிங் ப்ரொடெக்ட் பண்ணும். காரணம் என்னன்னா நம்ம டைஜஷனுக்கு தேவை ஆசிட் ப்ரொடக்ஷன் ஸ்டமக்ல தான் நடக்குது. இது எப்போ வர்சன் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸ் இன்டேக் ஆஃப் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் மியூகோசா டேமேஜ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் எடுத்தீங்கன்னா இந்த டேமேஜ் ஆன மியூகோசாவை ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறது மேலும் டேமேஜ் பண்ணும். முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பெயின் கில்லர்ஸ் நிறைய டேப்லெட்ஸ் எடுப்பீங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மியூகோசல் லேயர் டேமேஜ் ஆகிறதுனால ஆசிட் எக்ஸ்போஷர் எப்பவுமே லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். மேலும் இர்ரெகுலர் ஃபுட் நீங்க எடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் எக்ஸ்போஷர் ஸ்டமக் மேல லாங் அவர்ஸ்ல இருக்கிறதுனால மேலும் இது டேமேஜஸ் தான் செய்யும். இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், அதாவது என்னன்னா ஸ்பைசி ஃபுட், மசாலா ஃபுட் இதெல்லாம் எடுத்தால் அல்சர் அதிகமாகுமா அப்படின்ற கேள்வி வரும். ஆக்சுவலா பார்த்தா இந்த மாதிரி ஸ்பைசி மசாலா ஃபுட் எடுக்கிறதுனால அல்சர் நிச்சயமாக வராது. ஆனால் அந்த அல்சர் சிம்டம்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, வயிறு வலி, வயிறு ப்ளோட்டிங், வயிறு பர்னிங் சென்சேஷன் இதெல்லாம் வர்சன் ஆகிட்டு மேலும் அதிகரிக்க கூடும்.